Oh,
நல்ல முறையில் வாழ உங்களுக்கு அருள்வாய்த்தோம். நீங்கள் சென்று வரும் போது வரலாற்று காவியமான மகாபாரதத்தை ஏட்டிலே எழுதி இந்த உலகிற்கு அர்ப்பணம் செய்து உச்சந்தியிலே அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயக பெருமானை முதலில் வணங்க வேண்டும். அடுத்ததாக நம்மை ஈண்டெடுத்து வறுமையிலும் வாடாமல் வளர்த்துவிட்ட அன்னையும் பிதாவும் மாதா பிதாவான தந்தையும் தாயையும் நாம் வணங்க வேண்டும். வெள்ளை உடை உடைத்து வெண்தாமரை பூவின் மேல் அமர்ந்து நமது நாவிலே நின்று கல்வியை போதிக்கும் கலைவாணி ஆகிய சரஸ்வதி தேவியை நாம் வணங்க வேண்டும். வீரத்திற்கு விலநிலையமாய் வீரத்திற்கே ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பராசக்தி அம்மனையும் செல்வம் குடியிருக்கும் லட்சுமி தேவியையும் நாம் வணங்க வேண்டும். அடுத்ததாக
பொறுமைக்கு பெருமை சேர்த்து ஆமா இந்த பூலோக மாந்தர்கள் எல்லாம் செய்யும் தவறுகளை பொறுத்துக் கொண்டு நம்மை வாழ வைக்கும் பூமி மாதாவான இந்த தாய் மண்ணிற்கு நாம் வணங்க வேண்டும். அப்படி இருக்கையிலே இதோ என்ன எல்லோரையும் வணங்கி திரிலோகத்தை உண்டு பண்ணிய திருவருளே, திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பரம்பொருளே, ஓங்கி உலகளந்த உத்தமனே, உன் பெயர் பாடுகின்றோம். உன்னை துதிபாடுகின்றோம். உன்னை போற்றி பாடுகின்றோம். நின் கருணையால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறி வைத்து செழித்து விளங்கிட வேண்டும். பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான் முகன் படைத்து நான் முகனோ கரியமால் உண்டியிலே உதித்தாராம். அப்படிப்பட்ட கரியமாலும் திருப்பார் கடலிலே பதிவு கொண்டாராம். அப்படிப்பட்ட திருப்பார் கடலை குறுமுனியாகிய அகத்தியர் உள்ளங்கையிலே ஏந்தினாராம். அப்படிப்பட்ட அகத்தியர் மண் கலசத்திலே பிறந்தாராம். அப்படிப்பட்ட அந்த மண்ணோ இந்த உலகில் உள்ள எல்லா மண்ணையும் சேர்த்து செய்து விட்ட அந்த கலசம். அப்படிப்பட்ட அகத்தியர் குருமணியானவர் திருப்பார் கடலை உள்ளங்கையிலே ஏந்தினாராம். அப்படிப்பட்ட அந்த உலகம் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கு ஒரு தலைக்கு மட்டும்தான் பாரமா. அப்படிப்பட்ட ஆதிசேஷனை உமா மகேஸ்வரி கால் மோதிரமாக்கி காலிலே அணிந்தாராம். அப்படிப்பட்ட சக்தி சிவனுக்குள் அடக்கம். சிவனோ தொண்டருக்குள் அடக்கம். ஆக அன்பு என்பது நாம் எல்லோரும் உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அன்புக்கு அடிமையாகி, பண்புக்கு பாசமாகி, நட்புக்கு இலக்கணமாகி இந்த நாடகத்திலே தோல் கொடுத்து நின்ற நமது ஆரூயர் அண்ணன் அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் சண்முக மன்னன் தேவனால் அழைத்து செல்லப்பட்டு என்றாலும் காளியா தேவியிடம் சென்று விட்டார்கள் என்று நான் நினைத்துக் கொள்ளும் நல்ல நேரத்திலே அவரோ என்ன சாரோப சாரீப சாட்சிமம் என்னும் 4ஆம் பதவி அடைந்து அந்த காளியா தேவியின் நிலையிலே இளைப்பாரி அவர் ஆன்மா சாட்சி அடைந்து என்றென்றும் இந்த நாடக வாய்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாங்கள் வணங்கும் எங்கள் தாயை நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு திரேதா யுகம் 17,28,000 ஆண்டு, திரிதா யுகம் 12,96,000 ஆண்டு, துவாபர யுகம் 8,64,000 ஆண்டு, கலியுகம் 4,32,000 ஆண்டு. அதிலே கலியுகாதி 5,126 ஆண்டு. விசுவாவசு வருடம் சித்திரை திங்கள் 19வது நாளாகி வெள்ளி வாரமாகி 3வது இரவான இந்த நல்ல நேரத்திலேதான் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் 96 தத்துவம் 108 புராணம் எல்லாம் கட்டுணர்ந்து சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாம் இந்த சபைக்கு நாம் பிரசன்னமாக இருக்கிறோமே. நாம் யார்? நமது வரலாறு என்ன? நமது பெயர் என்ன? கோத்திரம் என்ன? நேத்திரம் என்ன? இந்த சபைக்கு இழக்க வேண்டும். எப்படி?
என்ன அவதாரம், எப்படிப்பட்ட அவதாரம், எவ்வளவு அழகான அவதாரம். தென்குடகு மலையிலே உருவாகி கபினி அணையிலே கருவாகி ஒகேனக்கல் என்னும் நீர்வீழ்ச்சியில் உயிராகி கரிகாலன் கட்டிய கல்லணையை கடந்து காவிரி பரணி பாடும் தஞ்சை தரணியிலே பெரிய கோயில் ஒரு அழகு. திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு திருவரங்கத்திலே துயில் கொண்டு ஓங்கி உலகளந்த பெருமாளாய் காட்சி கொடுக்கும் திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே பெரிய கோபுரம் ஒரு அழகு அல்லவா. அழகா முனிவர்கள் வேதம் பாடும் முருடேஸ்வரியிலே விண்ணை முட்டும் கோபுரத்தோடு அவையடித்து ஆர்ப்பரிக்கும் அரபிக் கடலோரம் 60 அடியிலே ஆதி சிவன் ஒரு அழகு. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எல்லோரும் தேவாரம் பாடி ஈஸ்வரனின் விவாகம் பெற்று பராசக்தியை வணங்கி எதிர்கொண்ட ஒரு அழகு திருவாரூரிலே தேரழகு. திரு செந்தில் வடிவேலன் சரவண பொய்யிலே ஆறுமுக கடவுளாக தோன்றி கார்த்திகை பெண்களால் வந்து சூரபத்மன் சிங்கமுகன் பாருவன் எல்லோரையும் அழித்து தேவ துன்பம் நீக்கி அவளை ரட்சித்து காப்பாற்றிய திருச்செந்தூரிலே கடலழகி வங்க கடலோரம் வசந்த கீதம் பாடி எழுந்து காலை தென்றல் கவிபாடி கவிக்குயில் இசைபாடி காலை கதிரவனாய் காட்சி அளித்து அந்தி பொழுதிலே அரபி கடலிலே அஸ்தமனமாகும் ஆதவனாகி சூரிய உதயம் சூரிய ஒரு அஸ்தமனம் கன்னியாகுமரியிலே ஒரு அழகு. சூரிய அஸ்தமனம் கன்னியாகுமரி அழகு. ஆதி சிவனாய் வந்து அருள் ஜோதியாய் காட்சி தந்து அகல் விளக்கொடியில் அருளாளித்து வெள்ளி ரதமாய் மகா ரதமாய் முழுநிலவு பிரகாசிக்கும் கிரிவலத்தோடு கூடிய பௌர்ணமி திருநாளில் திரும்பிய திசையெல்லாம் தீச்சுடர் வீசும் திருவண்ணாமலையிலே திரு கார்த்திகை தீபம் ஒரு அழகு. வந்தாரை வாழ வைத்து வான் பெய்து வளம் கொழித்து எல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கும் இந்த வடமாத்தூரிலே தான் வேட்டிலையை உருவாகி வீதிகளை ஆடி வந்து தனக்கு பிடித்த தனையனுக்கு தனது உருவை கொடுத்து இந்த சபையிலே ஆட விட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கும் என் தாயின் முகமும் ஒரு அழகல்லவா. அழகுதான். அப்படிப்பட்ட அந்த தாய் இனி ஒரு பிறவி இருக்குமா என்று நமக்கு தெரியாது. எடுக்கும் எப்பிறவியிலும் 7 பிறவியிலும் உன்னை தொழுகின்ற வரம் எங்களுக்கு வேண்டும். உன்னை வணங்குகின்ற பாக்கியம் எங்களுக்கு வேண்டும். உன் புகழ் பாடுகின்ற இந்த அவதாரமும் இந்த கலையரங்கமும் எல்லாம் வேண்டும். அப்படி அந்த தாயை வணங்கி இந்த நேரத்திலே நாம் என்ன அவதாரத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறோம், என்ன அவதாரமா என்பதை விளக்க வேண்டும். எப்படி
அவதாரங்களா? என்ன அவதாரம்? ஓம் என்ற பிணவத்திலே உலகத்தை உற்பவனம் செய்து ஓம் சக்தி சக்தி என்று பெயர் பெற்று இந்த உலகை காட்டு ரசிக்கும் உமா மகேஸ்வரி என்று ஒரு அவதாரம். இந்த பாமர மக்களை படைக்க வேண்டும் என்று பரமனுக்கு நெற்றிக்கண்ணை தந்து அவர் இடமாக வந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிய பார்வதா தேவி என்று ஒரு அவதாரம். வட திசையிலே எல்லையிலே காவல் நின்று வரக்கூடிய குற்றத்தை எல்லாம் ஒழிக்கின்ற காளியா தேவியாக ஒரு அவதாரம். அதோடு மட்டுமல்லாமல் அம்மை முத்தாக போட்டு நம்மை யார் கோரி பூஜை செய்கிறார்களோ நம் மனம் குளிர அவர்கள் வீட்டிலே விளையாடி ஆடி பாடி வருகின்றோமே மகாசக்தி மாரியம்மனாக ஒரு அவதாரம். மேல் மலைய நூறிலே அங்காள பரமேஸ்வரியாக ஒரு அவதாரம். மேல் மருவத்தூரிலே ஆதி பராசக்தியாக ஒரு அவதாரம். புனித நீரான கங்கையிலே புனித நதியான கங்கையிலே நீராடி காசி வாரணாசியிலே நீராடி என்னை யார் சொல்கிறார்களோ அவளுக்கு காட்சி கொடுத்த அவதாரம் காசி விசாலாட்சி அம்மனாக ஒரு அவதாரம். முத்து விளைந்து முக்கடலும் சூழ்ந்து மலைகளோடு மோதி அலைகள் கொய்தி குழாவிடும் குமரியிலே பானாசுரனை அழிப்பதற்காக நாம் மேற்கொண்ட அவதாரம் கன்னியாகுமரியாக ஒரு அவதாரம். பகவதி அம்மனாக ஒரு அவதாரம். தமிழுக்கு தாய்ப்பால் கொடுத்து தமிழன்னைக்கு தாளாட்டி வாடி முத்தமிழ் தங்கம் வளர்த்த நான்மாட கூடல் நகரம் தூயவள் துணை இருந்து கொண்டு காத்து நிற்கும் அந்த தூங்கா நகரத்திலேதான் சொக்கநாதரோடு சோமசுந்தர கடவுளோடு சேர்ந்து திருமண கோலத்தோடு காட்சி தந்த அவதாரம் மதுரை மீனாட்சி அம்மனாக ஒரு அவதாரம். அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா? எப்படிப்பட்ட அவதாரமா? ஆற்று மணல் எடுத்து அரணாரை உண்டு பண்ணி சேர்த்து மணல் எடுத்து சிவனாரை உண்டு பண்ணி நெடுங்காலம் தவம் புரிந்து பூஜை செய்து சிவனுடைய இடமாக அமர்ந்த அவதாரம். காண்பதற்கு கண்கள் ஓடி வேண்டும் கருவறையில் கருணையோடு காட்சி தரும் கம்பா நதியிலே பச்சை கிளி மேனி ஒரு அழகு பச்சை கிளி கோல் கொண்ட ஒரு அழகு எல்லோர் மனதையும் கொள்ளை கொள்ளை அவதாரமாக கருணையே வடிவான ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் ஜாதி மத பேதம் பார்க்காமல் எல்லோர் வீட்டிலும் குலவிளக்காக இருந்து குறைகளை தீர்க்கும் ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? காஞ்சி காமாட்சி அம்மனாக கருணையே வடிவான காஞ்சி காமாட்சி அம்மனாக அவதாரம் பண்ணி நாம் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். அப்படி நாம் காஞ்சி காமாட்சி அம்மனாக அவதாரம் பண்ணி இந்த சபைக்கு வந்தோம் என்றால் இப்பொழுது நாம் சென்று நமது மன்னவராக விலகக்கூடிய 2011 நேத்திரம் படுத்த முக்கன் தாலியாகிய பரம கடவுளை கண்டு வணங்கி அவர் இடும் வேலையை நாம் செய்ய வேண்டும் அல்லவா?
உச்சால புடிச்சுவாரு கல்வி. ஆனால் சுவாமி ஐயா மருமலராணியம் ஐயா மருமலராணியம் பண்பர் மாணிக்க வாசகாருக்கு ஆனால் சாமி ஐயா நரிபரியாக்கி வைத்த ஐயா நரிபரியாக்கி வைத்த நாதனே உன் பாதம் போற்றி ஐயா நெறியான தேவர் கூடி ஐயா நெறியான தேவர் கூடி இரண்டு கைத்த சபைதானிலே என்னை அழைத்ததோ சேரிகத்தை மகிழ்ந்துரை செய்வாரே. ஆனால் சுவாமி ஐயா சரணம் சாருணம் ஐயா அடியேன் காமாட்சி அம்மன் பார்வதா தேவியாக இருந்த காமாட்சி அம்மன் சொன்ன பிரகாரம் காமாட்சி அவதாரம் எடுத்து வந்து உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வந்தோம் சாமி. பொருத்தமாக இருக்குது. ஆனால் பாதம் என் பொற்பாத வெந்த கமலங்களை ஆதரவாய் சேவித்தபடியால் என்றென்றும் சீரும் சிறப்பமாக வாழ்ந்திருப்பாய் என்று. ஆனால் சுவாமி ஐயா வாட்டி வரும் கொடுத்தம் சாமி இந்த சபைக்கு முன்பாக என்னை அழைத்த காரணம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். எப்படி என்றால்
வந்த அந்த வாழால் ஏழாவது அரசர்கள் வரமதை குடித்து விட்டு அவங்களை என்ன கோரி கடுந்தவன் இருந்தார்கள். நானும் என்ன அவர் தவத்துக்கு மனம் இறங்கி வரம் குடித்து விட்டேன். என்னை கோரி கடுந்தவம் இருந்தார்கள். சூரியனையும் வாழ்வையும் விழுங்கி கடுந்தவம் செய்த காரணத்தினால் நானோ என்ன மதிமழங்கி அவர்கள் கேட்கும் மரத்தை கொடுத்து விட்டேன். இப்போதோ அசுரர்கள் தேவர்களை சிறைபிடித்து மாட்டி வதைத்து பொருள்களெல்லாம் அபகரித்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். ஆமா, இப்பொழுது தேவர் துன்பம் நீங்க வேண்டும். நீயோ என்ன சென்று வடகிரி இமயமலை சாலையில் இருக்கக்கூடிய கண்டு மகளாகிய அசையாந்தி பெண்ணை திருமணம் செய்து இருவரும் சேர்ந்து உற்பணம் செய்து ஒரு பாலகனை தியாகத்தினால் ஒரு வீரதீர பாலகன் உற்பணமாவான். அந்த கையால் தேவ துன்பம் நீங்கும். அந்த அசுரர்கள் மடிவார்கள். நீ சென்று வரும் பெண்ணு. ஆனால் சாமி அப்படி இந்த தங்கள் வாக்கில் நீங்கள் சொன்ன பிரகாரம் நேரம் ஆகிவிட்டது, காலம் தந்து விட்டது. நானும் என்ன சீக்கிரமாக சென்று கும்பமகா முனியை கண்டு அசையாந்தி பெண்ணை திருமணம் செய்து வேள்வி உண்டு பண்ணி பாலகனை உற்பணம் செய்ய வேண்டும். அசுரர் துன்பம் இன்றோடு ஒழிய வேண்டும். தேவர்கள் துன்பம் நீங்க வேண்டும். அசுரர்கள் மடிய வேண்டும். நான் சென்று வருகிறேன். நீங்களோ என்ன வெள்ளியங்கிரி மலையிலே அமர்ந்து நான் செய்ய போகும் வேலைக்கு எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் அல்லவா? எப்படி சொல்ல வேண்டாம்? நாம் ஏறக்கூடிய சிம்ம வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டும். அந்த காவி சட்டை தான் யூடியூப்ல போறது யூடியூப் சேனல் வடகிரி இமயமலை சாரல் என்று சொல்லக்கூடிய சீலா நதி அருகே வந்து விட்டோம். அந்த ஜம்மு மகா ரிஷியானவர் நம்மை
காஞ்சி காமாட்சி அம்மனாகத்தான் காணுவேன். பார்வதி அம்மனாகவோ, உமா மகேஸ்வரி அம்மனாகவோ, ஈஸ்வரி அம்மனாகவோ வந்தாலும் உன்னை காண மாட்டேன். எத்தனை யுகம் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ காஞ்சி காமாட்சி அம்மனாக அவதாரம் பண்ணி எனக்கு காட்சி கொடுக்கின்றாயோ அன்றுதான் உன்னை நான் காணுவேன் என்று நெடுநாளாக தவம். இன்று அந்த தவத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. நாம் அவரை கண்டு நமது வேலையை செவனே செய்து முடிக்க வேண்டும். அவரோ என்ன தினந்தோறும் நமக்கு பூஜை செய்வார் நம்மை காண்பதற்கு. அப்படி அவர் பூஜை செய்யும் போது இன்று நாம் காட்சி கொடுத்து நம்முடைய வேலைகளை பூர்த்தி செய்து முடிக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்க பிரம்மமகாலுக்கு வரும் வரை பூஜை செய்யும் வரை நாம் காத்திருக்க வேண்டும்.